Hello guys, welcome back to our channel Chennai Telugu Panna. It's me Shravanti. Styling tips, beauty tips and fashion tips. இந்த மாதிரி டிப்ஸ்க்காக நம்ம சேனல் இன்னும் யாராச்சும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சாரீ கட்டுறதுல நீங்க ஒரு பிகினரா இருந்துச்சுன்னா சாரீல பிரீத்தபிளா இருக்கணும். ரொம்ப நேரம் சாரீ கட்டினாலும் நம்ம கம்ஃபர்ட்டா ஃபீல் பண்ணணும். இதுக்காக நம்ம எந்த மாதிரி ஃபேப்ரிக் சூஸ் பண்ணணும் இந்த வீடியோவில் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். எப்படியோ ஃபெஸ்டிவ் சீசன் வந்துடுச்சு. ஸோ இந்த ஃபெஸ்டிவலில் நம்ம எல்லோரும் ஷாப்பிங் பண்ணுவோம் இல்லையா? ஸோ உங்களுக்காக ட்ராப்பிங் ஈஸியாக இருக்கிற சில ஃபேப்ரிக்ஸ் இன்றைக்கி இந்த வீடியோவில் நான் உங்கள் கூட டிஸ்கஸ் பண்ண போகிறேன். வாங்க வீடியோ ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட், ஜார்ஜெட் சாரீஸ். இப்போ தான் நீங்கள் சாரீ கட்டுறதே ஸ்டார்ட் பண்ணிங்களா? சாரீ வேர்ல்டுக்குள்ளே போகிறீங்களா? அப்போது ஜார்ஜெட் சாரீஸ் தி பெஸ்ட் சாய்ஸ்ன்னு சொல்லலாம். எ பியூட்டிஃபுல் ஃப்ளூயி ஃபேப்ரிக். இது ஒரு லைட் வெயிட் அண்ட் டெலிகேட் சில்க் ஃபேப்ரிக். இது நம்ம வேர் பண்ணி ஈஸியாக நம்ம பாடி மூவ் பண்ணலாம். ஐ மீன் நம்ம பாடிக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். இந்த ஜார்ஜெட் ஃபேப்ரிக்கில் நம்மளுடைய பாடி ஷேப் நீட்டாக அழகாக காட்டும். ஸோ ஜார்ஜெட் ஃபேப்ரிக் நீங்கள் ப்ரிஃபர் பண்ணிங்கன்னா ஒரு மாடர்ன் லுக் இந்த சாரியில் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ ஒரு மாடர்ன் லுக் வரணும்னா ஈஸியாக ட்ராப் பண்ணி நம்ம ஈஸியாக வெளியே போகிறதுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கணும்னா ஜார்ஜெட் ஃபேப்ரிக் இஸ் த பெஸ்ட் சாய்ஸ். நெக்ஸ்ட், சந்தேரி சாரீஸ். ஸோ சந்தேரி சாரீஸ் வெரி லைட் வெயிட், நமக்கு ஒரு ட்ரெடிஷ்னல் லுக் கொடுக்கும். ஸோ இந்த ஃபெஸ்டிவலில் ட்ரெடிஷ்னல் லுக் ட்ரை பண்ணலான்னு நினைக்கிறவங்க சந்தேரி சாரீஸ் ட்ரை பண்ணுங்க. ஸோ இது லைட் வெயிட்டாக இருக்கிறதுனால ரொம்ப நேரம் நம்ம இது மேனேஜ் பண்ணலாம். அண்ட் நெக்ஸ்ட் ஃபேப்ரிக், காதி சாரீஸ். கம்ஃபர்ட் அண்ட் பிரீத்தபிள் ஹேண்ட்லூம் சாரீஸ். இந்த காதி சாரீஸ் பார்க்குறதுக்கு ரொம்பவே சிம்பிளாக இருக்கும். இதுக்கு மேலே நீங்கள் ஒரு டிசைனர் ப்ளவுஸ் பேரப் பண்ணி போட்டிங்கன்னா ஒரு கிளாஸி, ஸ்மார்ட் அண்ட் எலிகென்ட் லுக் உங்களுக்கு இந்த சாரியில் கிடைக்கும். அண்ட் நெக்ஸ்ட் ஃபேப்ரிக், வேகன் சில்க். நீங்கள் கொஞ்சம் காஸ்ட்லியில் ட்ரை பண்ணுறீங்களா? ஒரு ட்ரெடிஷ்னலான லுக்கு வரணும், லைட் வெயிட்டாக இருக்கணும், கொஞ்சம் காஸ்ட்லியாக இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு நினைக்கும் போது இந்த வேகன் சில்க் நீங்கள் ட்ரை பண்ணலாம். இதில் நமக்கு ஒரு ரிச் லுக்கு கிடைக்கும். டிஃப்ரெண்ட்டான கலர்ஸ் அண்ட் டிஃப்ரெண்ட்டான டிசைன்ஸ் எல்லாமே இப்போது வந்துச்சு. ஸோ ஒரு ட்ரெடிஷ்னல் லுக், ஈவினிங் அவுட்டிங்ஸ்க்கு அண்ட் ஃபெஸ்டிவ்க்கு இது ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஸோ நீங்கள் கொஞ்சம் காஸ்ட்லியாக இருந்தாலும் பரவாயில்ல, ஒரு நல்ல பட்டு சாரீ டைப் உங்களுக்கு வேணும்னா இந்த மாதிரி வேகன் சில்க் ஃபேப்ரிக் ட்ரை பண்ணுங்க. அண்ட் நெக்ஸ்ட் ஃபேப்ரிக், காட்டன். எஃபர்ட்லெஸ்ஸாக இருக்கணும், ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கணும் அண்ட் எத்தனிக் ஃபேஷனாக இருக்கணும். ஆஃபீஸ் வேர்க்கு சூப்பராகவே இருக்கும் இந்த ஃபேப்ரிக். ஸோ காட்டன் ஃபேப்ரிக்னா எல்லாருக்கும் தெரியும், நமக்கு கம்மியான காஸ்ட்ல இருந்தே ஹை ரேஞ்ச் வரைக்கும் சூப்பரான டிசைன்ஸ், டிஃப்ரெண்ட்டான பேட்டர்ன்ஸ் எல்லாமே நமக்கு இப்போ வந்துடுச்சு. ஸோ காட்டன் பார்க்கறதுக்கு சிம்பிளாக இருக்கும், ஆனால் நம்ம கரெக்டாக ட்ராப் பண்ணி ஒரு டிசைனர் ப்ளவுஸ் பேரப் பண்ணி போட்டிங்கன்னா ஒரு எத்தனிக் லுக் வரும். ஸோ ஆஃபீஸ் வேர்க்காகட்டும் எத்தனிக் லுக் ஆகட்டும் சூப்பராக இருக்கும். ஸோ இது கொஞ்சம் ட்ராப்பிங் கஷ்டமாக இருக்கும், பட் இருந்தாலும் நம்ம ஒரு வாட்டி நம்ம பின் வச்சிட்டோன்னா அது அப்படியே ஸ்டேபிளாக இருக்கும். ஸோ காட்டன் சாரியில் உங்களுடைய லுக் ஸ்மார்ட்டாக இருக்கும், ஒரு கிளாஸி லுக் வரும், ஒரு டீசெண்டான லுக் வரும். ஸோ இதுக்காக நீங்கள் காட்டன் சாரீஸ் ட்ரை பண்ணலாம். அண்ட் நெக்ஸ்ட் ஃபேப்ரிக், லெனின். ஒரு ஸ்பெஷலான டேஸ்க்கு அண்ட் ஃபெஸ்டிவ் சீசன்ஸ்க்கு இந்த லெனின் ஃபேப்ரிக் பர்ஃபெக்ட்னு சொல்லலாம். இதில் பிரைட் கலர்ஸ் அண்ட் லைட் ஷேட்ஸ்லேருந்து ஃப்ளோரல் டிசைன்ஸ் வரைக்கும் டிஃப்ரெண்ட்டாக நமக்கு இந்த சாரீஸில் கிடைக்கும். ஒரு ட்ரெடிஷ்னலான லுக் ட்ரை பண்ணுறீங்களா? அப்போது லெனின் இன்னொரு பெஸ்ட் சாய்ஸ்ன்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் ஃபேப்ரிக், சில்க் காட்டன். உங்களுடைய சாரீக்கு கொஞ்சம் ஒரு ராயல் லுக் கொடுக்கணும்னு நினைக்கிறீங்களா? ஸோ அப்போ நீங்கள் சில்க்
காட்டன் சாரீஸ் ட்ரை பண்ணலாம். இது கூட லைட் வெயிட்டாக இருக்கும், ஈஸியாக ட்ரா பண்ணலாம். எந்த சாரீக்கு வேணாலும் சாரீ கொஞ்சம் சிம்பிளாக இருக்கும்போதும் ப்ளவுஸ்க்கு வந்து கொஞ்சம் டிசைனராக இருக்கிற மாதிரி கொஞ்சம் ஒரு ரிச் லுக் வர மாதிரி பேரப் பண்ணி போட்டிங்கன்னா அந்த சாரியோடைய லுக்கே வந்து ஓவராலாக சேஞ்ச் ஆகிடும். ஸோ எப்போவுமே சாரீ சிம்பிளாக இருந்துச்சுன்னா ப்ளவுஸ் கொஞ்சம் ரிச்சாக போடுங்க. ஸோ சாரீ கொஞ்சம் ஹெவியாக இருக்கும்போதும் ப்ளவுஸ் வந்து பிளெயினாக ப்ரிஃபர் பண்ணுங்க. எனக்கு தெரிஞ்ச சாரீ டிப்ஸ் இது. நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிகிட்டு இருந்தேன். இந்த சாரீ ஃபேப்ரிக்ஸில் வந்து என்னுடைய பெஸ்ட் எனக்கு பிடிச்ச சாரீ ஃபேப்ரிக் வந்து ஜார்ஜெட். உங்களுடைய சாரீ ஃபேப்ரிக் என்னன்னு எனக்கு கீழே காமெண்ட் செக்ஷனில் காமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. இந்த வீடியோ பிடிச்சா ஒரு லைக் பண்ணுங்கள், நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய் பாய்.